வாழ்க்கை ஒரு போராட்டம் பல பேருக்கு. ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எவ்வளவு போராட்டம் அடுக்கிக் கொண்டே போகலாம், நேரமில்லை. விவசாயிகள் பிரச்சனையிலிருந்து, இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பிலிருந்து, காவிரி நீர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, சமூக நீதிக்கான போராட்டம், அதே வழியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள், புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? வள்ளுவர் சொல்வார், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. அண்ணன் தனபால உங்களுக்கு தானே சொல்றேன், அதுல வள்ளுவர் சொல்லியிருக்காரு, துணி உடைமை என்கின்ற ஒரு சொல்லை கையாளுகிறார். துணிவு இருக்கணும்யா, ஒரு கெத்து இருக்கணும். கெத்து இல்லாம எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அருமையான பாடல் பாருங்க. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவர்களை தூக்கில் போடுகின்ற பொழுது பகத்சிங் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். என்ன சொல்றா தெரியுமா? என்னை தூக்கில் இடாதீர்கள், என்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய உடம்பு இந்த தாய் மண்ணை முத்தமிடும். நீங்கள் தூக்கிலிட்டு விட்டால் என்னுடைய தாய் மண்ணில் இருந்து என் உடம்பு மேலே சென்று விடும். தயவு செய்து என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னானே. தேசபக்தி, அந்த வீரம், அந்த துணிச்சல், அது வேணும் ஐயா. அதனாலதான் கட்டாய இந்தி திணிப்பு வருகின்ற போது தமிழர்களாகி இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தாய் தமிழை காப்பாற்ற இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று இன்றைக்கு களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். செயல் தலைவர் கூட சில நாட்களுக்கு முன்பாக அந்த நீட் தேர்வு என்கின்ற பின்தங்கிய கிராமப்புற மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய அந்த தேர்வை வைக்கக்கூடாது என்று போராடி இருக்கிறார். அப்படிப்பட்ட போராட்ட குணம் ஒவ்வொரு தமிழனுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாடும் வீடும் நலமும் வளமும் பெற மிகவும் உறுதுணையாக இருப்பது போராட்ட குணமே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.